வணக்கம், நான் உங்கள் மோகனா. 26/8/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள். சம்பா நடன கலைஞர்கள். இதை பாருங்க. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் பல்வேறு நாடுகளின் கலாச்சார திருவிழா நடைபெறுகிறது. இதில் சம்பா நடன கலைஞர்கள் குழு ஒன்று பாரம்பரிய அலங்காரத்தில் கலந்து கொண்டு போட்டோவுக்கு உற்சாகமாக போஸ் கொடுத்தனர். அடுத்ததை பாருங்கள். ஹனை சீனாவை புரட்டி போட்ட நிலையில் வியட்நாமை நெருங்கிய கஜிகி புயல். 400 விமானங்கள் ரத்து, 2 லட்சம் பேர் வெளியேற்றம். சீனாவை சீண்டி பார்த்த கஜிகி புயல் அதே உக்கிரத்துடன் வியட்நாமை நோக்கி நெருங்கியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன, 2 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டனர். கிழக்கு சீன கடலை மையமாக கொண்டு உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுகொண்டது. கஜிகி என்று பெயரிடப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த புயல் கடந்த வார இறுதியில் சீனாவை பந்தாடியது. தெற்கு பகுதியில் உள்ள சான்யான் நகரை சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியது. இதில் அந்த நகரம் சின்னா பின்னமானது. இதனால் சீனாவில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மற்றும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக அங்குள்ள பாலம் இடிந்து விழுந்து 12 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் வியட்நாமை நோக்கி கஜிகி புயல் நகரத் தொடங்கியுள்ளது. நாட்டின் கடலோர மாகாணங்களான தான் ஓஹா, குவாங் டீரை, யூ மற்றும் டா நங் பகுதிகளில் கஜிகி புயல் மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். முன்னதாக அங்குள்ள நகரங்கள் சூறை காற்றின் வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சின்னா பின்னமாயின. இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. 6 சென்டிமீட்டர் அளவில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. புயலின் சிக்கி மின் கம்பங்கள், மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்த நகரங்களில் உள்ள 2 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். வியட்நாமில் இருந்து ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த 200 சர்வதேச விமானங்களும் 200 உள்நாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டன. கனமழை மற்றும் சூறைக்காற்றுக்கு சிக்கிய வியட்நாமில் 5 பேர் உயிரிழந்த நள்ளிரவு முதல் அதிகாலைக்குள் கஜிகி புயல் கரையேற கடக்கும் என வியட்நாம் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அடுத்ததை பாருங்கள். ஸ்பென் எஸ் ராக்கெட் ஏவுதல் நிறுத்தம். வாஷிங்டன் ஆகஸ்ட் 26. உலக பணக்காரர்கள் ஒருவர் பிரபல தொழிலதிபருமான எலன் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற பெயரில் தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இது ஸ்டார்ஷிப் என்ற பெயரில் ராக்கெட்டை தயாரித்து விண்ணில் செலுத்தி வருகிறது. இதுவரை 9 முறை ஸ்பேஸ் எக்ஸின் ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் 10வது ஸ்டார்ஷிப் ராக்கெட் நேற்று டெக்ஸைல் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஏவப்படுவதாக இருந்தது. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதலுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பே இந்த ஏவுதல் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்படுவதாகவும் விரைவில் பிரச்சனை சீரமைக்கப்பட்டு விண்ணில் செலுத்தப்படும் எனவும் ஸ்பேஸ் எக்ஸ் சார்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டது. லண்டன் ஆகஸ்ட் 26. இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி ஓட்டலுக்கு தீ வைப்பு. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஒருவர் ஓட்டல் நடத்தி வருகிறார். இரவு 9 மணி அளவில் ஓட்டலில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அப்போது ஓட்டலுக்குள் முகமூடி அணிந்த மர்ம கும்பல் ஒன்று புகுந்தது. பின்னர் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓட்டலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தியது. தீ மளமளவென பரவியதால் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஓட்டலில் பரவியிருந்த தீயை போராடி அணைத்தனர். இந்த ஓட்டலில் தீப்பிடித்து எரிந்து தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வலைதளத்தில் வெளியாகி காட்டுத்தீயாக பரவிய. இது தொடர்பான 15 வயது சிறுவன் உள்பட 3 பேரை பிடித்து விசாரித்து வருகிறார்கள்.
அடுத்ததை பார்க்கலாம். உலகை சுற்றி ஜப்பானின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்சா H3 என்ற பெயரில் அதிநவீன ராக்கெட் ஒன்றை மிட்சுபிஷி நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பா நாடுகளின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஈசா 2029ஆம் ஆண்டு பூமியை நோக்கி வரும் ஆப்யோபிஸ் விண்கல்லை ஆய்வு செய்வதற்காக ஜாக்சாவின் H3 ராக்கெட்டுகளை விலைக்கு வாங்கி பயன்படுத்த உள்ளது. இந்தோனேஷியா இராணுவத்துடன் இணைந்து அமெரிக்கா இராணுவம் கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது. இந்தோனேஷியாவை சுற்றி உள்ள பசிபிக் பெருங்கடல் தீவுகளில் நடைபெற உள்ள இந்த பயிற்சியில் 4000 இந்தோனேஷியா வீரர்கள் மற்றும் 1500 அமெரிக்க வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போர் பயிற்சியில் இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரெஞ்சு உள்ளிட்ட நாடுகளின் இராணுவ வீரர்களுடன் கலந்து கொள்கிறார்கள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஜெனரல் பூங்காவில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து சராமாரி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். மாலை நேரத்தில் நடந்த இந்த கொடூர தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். 17 வயது சிறுமி உள்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டுவிட்டு தப்பியோடியவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இங்கிலாந்தின் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறும் அகதிகளை கட்டுப்படுத்தி முகாம்களில் அடைக்கப்படுவதற்கான புதிய மசோதா அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிஸ்டால் நகரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது போலீசாரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்தது பாருங்க, ஹார்மோன் பலவிதம், தினம் ஒரு தகவல். ஹார்மோன்கள் என்பது உடலில் உள்ள பல்வேறு சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் ரசாயனங்கள் ஆகும். இந்த ஹார்மோன்கள் சீராக காக்கும்போது உடல் மனநிலை ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். சில ஹார்மோன்கள் குறிப்பிட்ட மகிழ்ச்சியாகவும் புத்துணர்வுடன் வைத்திருக்க உதவுகின்றன. நல்ல உணர்வை ஏற்படுத்தும் ஹார்மோன்கள் மூளை நரம்புகளில் செயல்பாட்டிலும் கற்றல், நினைவாற்றல், உணர்வுடன் தொடர்புடையது. செரோடோனின் ஹார்மோன் மனநிலையை சீராக்க உதவுகிறது, மேலும் தூக்கம், பசி, செரிமானம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. ஆக்சிடாசின் ஹார்மோன்ஸ் பெரும்பாலும் காதல் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இது காதல், பிரசவம், பெற்றோர், குழந்தை, பாசம், உறவுகளில் பிணைப்பை மேம்படுத்த உதவுகிறது. என்டோர்பின் ஹார்மோன் உடல் வலிமையை கட்டுப்படுத்த உதவும் வலி நிவாரணி ஆகும். இவை உடல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. ஹார்மோன்கள் புதிய அளவு சுரக்க உடல் மற்றும் மனநிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மரம், செடி, கொடிகள் நிறைந்த இடங்களில் உலாவுவது நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும். மரங்கள் அடர்ந்த பகுதியில் வீசும் காற்றில் மரங்களால் உமிழப்படும் இயற்கை சேர்மங்களான விட்டமின்சைடுகள், அதாவது பைட்டோசைடுகள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிக அளவில் சுரக்க தூண்டுகின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. வீடு, அலுவலகங்களில் செடிகளை கொண்டு நிரப்புவது இதனை அடிப்படையாக கொண்டுள்ளது என்கிறார்கள் டாக்டர்கள். இத்துடன் இந்த விளையாட்டுச் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.